ஹாய், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மோர் குழம்பு வைக்க போகிறோம். வெயிலுக்கு மோர் குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நெத்திலி கருவாடு வறுக்க போகிறோம். கடல்லேருந்து மீன் ஒரு மாதத்துக்கு சரியாக வராது, அதனால் நான் கருவாடையே நிறைய செய்வேன். ஏற்கனவே நம்ம கருவாடு தொக்கு பண்ணோம், குழம்பு வச்சோம். இப்போ வறுக்கலாம் வாங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்யலாம். மோர் குழம்புக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த பச்சரிசி ஒரு ஸ்பூனு, 1.5 ஸ்பூனு துவரம்பருப்பு 1.5 ஸ்பூனு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சு எடுத்துக்கினேன். பாருங்க, கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 பத்து தேங்காய். இது 10 பச்சை மிளகா, இது 1 ஸ்பூன் தனியா, இது 1 ஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். வாங்க, முதல்ல அரிசியும் துவரம் பருப்பையும் போட்டுக்கலாம். ரெண்டாவது தேங்காய், மூணாவது பச்சை மிளகாய், நாலாவது தனியா, அஞ்சாவது சீரகம். எல்லாத்தையும் போட்டேன், அரைச்சிக்கலாம். மூடிடலாம். பாருங்கள், மிக்சியில் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன். வச்சு எடுத்து வச்சுருந்ததெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வீட்டில் உர ஊற்றினா தயிர் இந்த மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி மோராக்கி வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். கடாயை எடுத்து வச்சு நம்ம செய்யலாம். கடாயை வச்சுட்டேன். மோர் குழம்புக்கெல்லாம் நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போடுறேன். கொஞ்சம் சீரகமும் போடுறேன். போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி போடுறேன். மோர் குழம்புக்கு வெங்காயம்லாம் போடக்கூடாது, வெறும் தக்காளி தான் போடணும். போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறத கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை கரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அரைச்சி வச்சுருக்குறோமே அதை நல்லா கழுவி ஊற்றிடலாம். தண்ணி இந்த பேஸ்ட் கொதிக்கணும். அதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்.
நல்லா கொதிச்சிச்சு. அரைச்சி வச்சிருக்கிற மோரை நம்ம அதில் ஊற்றிடலாம். கலக்கணும். மோர் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கி மேலே போட்டுக்கலாம். மோர் குழம்பு இப்போ ரெடி. வாங்க இப்போ நெத்திலி வறுக்கலாம். இதுக்கெல்லாம் இரும்பு கடாய் தான் நல்லது. இரும்பு கடாய் எடுத்து வச்சு செய்யலாம். வாங்க நெத்திலி வறுக்கலாம். நல்லா நெத்திலியை நல்லா தலையை கிள்ளி நல்லா இந்த கருப்பெல்லாம் இல்லாத நல்லா அலசி, மண் இல்லாத அலசி வச்சுருக்கேன். பாருங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வாங்க. ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா போதும். இதுக்கு காரம். கடாய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். போட்டு நெத்திலியை போட்டு அப்புறமா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறைய உப்பு இருக்காது நெத்திலி கருவாடில். அதனால் கொஞ்சோண்டு உப்பு போடணும். இதில் உப்பு போட்டு கலக்கணும். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கணும். நல்லா கலக்கிட்டேன். இப்போ போட்டுடலாம் அந்த எண்ணெயில். போட்டுட்டு கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றணும். நல்லா அப்படி கலரிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றணும். அதை பரவலாக நிற்க வச்சுட்டு கொஞ்சம் அரை ஸ்லோலேயே வச்சு வறுக்க வேணும். 1/4 மணி நேரம் இதை ஸ்லோலேயே வச்சு நல்லா வறுத்துட்டோம். முருன்னு ப்ரௌன் கலரில் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். அப்படி இருந்தால் தான் நல்லா வெந்து நல்லா டேஸ்ட் பார்த்துங்க. உப்பு வேணும்னா போட்டுக்குங்க. ஏன்னா இதில் உப்பு இருக்காது இந்த கருவாடில். கொஞ்சம் போடணும். இப்போ நெத்திலி கருவாடு ரெடி. கொத்தமல்லி போட்டு மோர் குழம்புல கடைசியாக கொத்தமல்லி போடுறோம். போட்டு கலக்கிட்டோம். மோர் குழம்பும் ரெடி. நெத்திலி கருவாடும் மோர் குழம்பும் ரெடி. ரொம்ப நல்லா இருக்குது. இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். சாப்பிட்டு இப்போ பிடிச்ச உடனே பிரீசி லெமனேடுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.